राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। समर्थ रामदास நேத்து நான் கும்பகோணத்திலிருந்து திரும்பி வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால எனக்கு சமர்த்த ராமதாசரை ரெக்கார்ட் பண்ண முடியல. அது போடணும்னு நினைச்சேன். சரி இன்னைக்காத்தால் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைச்சேன். இன்னைக்கும் கொஞ்சம் மற்ற வேலைகள் இருந்ததுனாலே அது பண்ணலை. இப்போதான் ரெக்கார்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அழகான நாக பஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டும் உண்டு. துஷ்ட காளியனை கண்ணன் அடக்கின நாள் இன்று. கருடாழ்வாருடைய அவதார தினம் இன்று. இதெல்லாமே நமக்கு பாக்கியம்தான் இல்லையா? எந்தெந்த இடங்கள்ல எப்படி வாழணும் அப்படின்றது புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அழகான பாடம். எப்பொழுதுமே நீங்க வாழ்க்கைய ஃபோக்கஸ் பண்ணணும், சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணணும், நிம்மதிய ஃபோக்கஸ் பண்ணணும், திருப்திய ஃபோக்கஸ் பண்ணணும், பகவான ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் எதை சொல்றேன்னா, ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்றா, வாழ்க்கையின் முடிவை ஃபோக்கஸ் பண்றா, பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா, வியாதிகளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா, அவமானங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வார்த்தை நன்னா கவனிக்கணும். உங்ககிட்ட நான் சொல்ற போது நேரடியாக சொல்றேன், வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுங்கோ, பகவானை ஃபோக்கஸ் பண்ணுங்கோ, சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கோ, ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கோ, லைஃபை ஃபோக்கஸ் பண்ணுங்கோன்னு சொல்றேன். அதே ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்றா தேர்ட் பர்சனா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதை கூட நீங்க பண்றேன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது எனக்கு முக்கியம். மற்றவா எப்படி ஃபோக்கஸ் பண்றா அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னோட ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? நீங்க நன்னா இருக்கணும், நீங்க திருப்தியா இருக்கணும், நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க குதூகலமா இருக்கணும், நீங்க உற்சாகமா இருக்கணும், நீங்க ஆனந்தமா இருக்கணும், நீங்க அப்படியே தெய்வ அனுகிரகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும், தெய்வ அனுகிரகத்துல கிறங்கி கடக்கணும். அப்படியே அப்படி இந்த குழந்தைகள்லாம் ஒரு ஒரு ஆனந்த ஒரு டிரான்ஸ் சொல்லுவா இல்லையா, ஒரு தெய்வீக பரவச நிலை, அதுல நீங்கள் இருக்கணும்.
இதுதான் நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய லட்சியம். Focus on what do you need, what do you want. புரியுறதா? உங்க ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் தானாக உண்டாகும். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். அர்ஜுனனை சொல்லுவா எப்பொழுதுமே. அர்ஜுனன் கிட்ட வியாசர் கேட்கும், துரோணர் கேட்கிற என்னடா தெரிகிறதுனா, பறவையின் கண் தெரிகிறதுன்றானா. மற்றவர்களுக்கெல்லாம் மரங்கள், கிளைகள், இலைகள் என்னெல்லாமோ தெரிகிறது. பி ஸ்பெசிபிக். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பி ஸ்பெசிபிக். அப்பொழுது அது நடந்தே தீரும். கவனச்சிதறல்கள் தான் நமக்கு பிரச்சனையே. வாழ்க்கை பிரச்சனை இல்லை, சுற்றி இருப்பவர்கள் பிரச்சனை அல்ல. கவனம் எங்கிருக்கிறது, கவனச்சிதறல்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அதான் கவனச்சிதறல். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சமத்ராமதாசர் அவருடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப இந்த தேசம் என்னவாகணும், இந்த தேசத்துல என்ன இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், சன்னியாசி எப்படி இருக்கணும், ராஜதர்மம் எப்படி இருக்கணும், ராஜ்யம் எப்படி இருக்கணும், இந்த போக்கஸ்ல தான் அவர் போயிட்டு இருக்கார். அதனாலே தான் மிகப்பெரிய காரியங்களை அவராலே அழகாக சாதாரணமாக சாதிக்க முடிந்தது. புரியுறதா? அதுதான் முக்கியம். எப்பொழுதுமே ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். உங்க ஃபோக்கஸ் தான் முக்கியம். புரியுறதா? அதுல கவனம் வையுங்கள். உங்க ஃபோக்கஸ் பண்ண 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 அழகா பசி வந்தா எப்படி ஆகாரத்தை ஃபோக்கஸ் பண்றோம், ரைட்? தாகம் எடுக்கிறது, தண்ணீரை ஃபோக்கஸ் பண்றோம். மலமூத்திரம் அது வரும்பொழுது அதை வெளில தள்ளுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வாழ்க்கையில ஃபோக்கஸ் குவாலிட்டி. நம்ம லைஃப்ல நாம எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுல இருந்தாச்சுன்னா வாழ்க்கை நன்னா இருக்கும். சரியா? ஃபோக்கஸ் பண்ணுங்க, அழகா வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சமர்த்த ராமதாஸ் அவ்வளவு அழகா ஃபோக்கஸ் பண்றார். சிஷ்யாலையும் அதுலதான் ட்ரெயின் பண்றார். எஸ், உங்களை ட்ரெயின் தான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கோம். மகாத்மாக்களுடைய தர்மம் இதுதானே. சமர்த்த ராமதாசருக்கு நிறைய சிஷ்யர்கள். அதுல ஒருத்தர் நிலோஜி சோன்தேவ். நிலோஜி சோன்தேவ், சோன்தேவ், சோனதேவன், சோன்தேவ், நிலோஜி சோன்தேவ். அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட சமர்த்த ராமதாசரிடத்துல சிஷ்யரா இருக்கார். சமர்த்த ராமதாசர் மேல அதீத மரியாதை, பிரியம் எல்லாம் அவருக்கு. அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு. அவருடைய மனைவி பேர் நிராபாயி. நிரா. இது வடநாட்டில் அந்த பேர் நிறைய உண்டு. நிரான்னு சொல்லுவா. நீரா இல்ல, நிரா. நிராபாயி. எப்படி முக்தாபாயி, ஜனாபாயோ அந்த மாதிரி நிராபாயி. அவளுக்கும் ரொம்ப நாள் ஆசை சமர்த்த ராமதாசரிடத்துல உபதேசம் வாங்கிக்கணும், அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை. சமர்த்த ராமதாசர் பல இடங்கள், பல ஊர்கள், பல காலங்கள் சுத்தி கொண்டே இருக்கிறவர். கரெக்டா? அதனால இவள் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆனந்தமா
நிம்மதியா இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவள். அவ்வளவு அழகா ஜோரா இவள் ஸ்ரத்தையோட காத்துட்டு இருக்கா. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்திருத்தல், காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம். பொறுமையின் பலன் விசேஷமாகத்தான் இருக்கும். காத்துட்டு இருக்கா, நல்ல தீவிரம் மனசுல. பிடிவாதம் வேற, போக்கஸ் வேற. நிறைய பேர் என்ன பண்றா, பிடிவாதத்தினாலே காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறான். பிடிவாதம்ன்றது ஒரு அவசரம். இது அடையணும், உடனே அடைஞ்சிடும், இப்படி அடைஞ்சிடும், இப்பயே நம்ம தப்பு பண்றோம். குரு வந்து நம்ம கோச்சிட்டு இருக்கார் அப்படின்னா உடனே நம்ம மன்னிப்பு கேட்போம், உடனே குருஜி மன்னிச்சிடணும், உடனே எல்லாம் சரியாயிடும், உடனே நார்மலாயிடும். அப்படி இல்லை. ஆழ் மனசுல மாற்றம் வரணும். இந்த எமோஷனலா ஒரு அவசரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பிடிவாதம். ஆழ் மனசுல ரொம்ப அழகாக ஒரு மாற்றம் உங்களால உணர முடியும். இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்கு, பிஸ்கெட், ஒரு சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக். இப்போ டயபெட்டிஸ்காரர்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்து ஒரு ஆசை வரும், உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டான், சாப்பிட்டே ஆகணும். அது யாராவது தரணும், உடனே கோபம் வரும், அழுக வரும், சண்டைக்கு போவா. யார்கிட்ட? கணவன் கிட்ட, குழந்தைகள் கிட்ட, மனைவி கிட்ட, பந்துக்கள் இடத்துல. அவளை வேண்டாம், நான் ஒன்றும் சாப்பிட்றேன், நீங்க தான் பார்த்தீங்களா, நீங்க மட்டும். இதெல்லாம் பிடிவாதம். தன் உடம்புக்கு நல்லது கெட்டதுன்றதை விட எனக்கு இது வேணும், எனக்கு இப்ப தர நான் குழந்தை அழுது அடம் பிடிச்சு உருண்டு பிறண்டு மார்க்கெட்ல அழுறது இல்லையா, இதுக்கு பேர் பிடிவாதம். அதே துருவன் 5 வயசு குழந்தை பகவானை பார்த்தே ஆகணும்னு நினைச்சா இல்லையா, அது ஆழ்மனதுல இருந்த அழகான தீர்மானம். பிடிவாதத்துக்கு ஒரு நாளும் விலை கிடையாது. போக்கஸ். இந்த நிராபாயி ஆழ் மனசுல சமர்த்த ராமதாசர் வரணும். அழகா அவனிடத்துல உபதேசம் வாங்கிக்கணும், அனுகிரகம் வாங்கிக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கா. இப்ப துரியோதனுக்கெல்லாம் பிடிவாதம் இருந்தது, போக்கஸ் இல்லை. எப்படியாவது நான் ஜெயிச்சணும், எப்படியாவது பாண்டவர் அழிச்சிடணும், எப்படியாவது நான் மட்டும் சந்தோஷமா, அது பிடிவாதம். திருத்தராஷ்டிரனுக்கு இருந்தது பிடிவாதம், குந்திக்கு இருந்தது தியானம், போக்கஸ். என் குழந்தைகள் நன்னா இருக்கணும், ராஜ்யத்தை வாழணும். அவனுடைய தியானம் விடாமுயற்சி ஜெயிச்சது. திருத்தராஷ்டிரனுடைய பிடிவாதம் அப்பப்ப ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, ஆனா மாத்தி 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 தோத்துட்டே வந்தான். புரியுறதா? ஸோ நீங்க அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிவாதமா, ஆசையா, ஆழ்நிலை தியானமா, ஆழ்மனதின் அழகான தேடலா. ஆழ்மனதின் தேடல் நடக்கும். புரியவே இல்லை, கேளுங்க திரும்ப திரும்ப. எனக்கு புரியவே இல்லை குருஜி, குழம்புற மாதிரி இருக்கு, எனக்கு குழம்பெல்லாம் கூட திரும்ப திரும்ப கேளுங்க. திரும்ப திரும்ப கேட்க உங்க ஆழ் மனசுல இருந்தே உங்களுக்கு இதற்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். உங்க உள்ளுக்குள்ளே கிருஷ்ணன் இருக்கான்ல, பேசின்னு தானே இருக்கான். அப்புறம் அப்ப பதில் கிடைச்சுதானே ஆகணும், கரெக்டா? அதனாலே திரும்ப 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 கேளுங்க. இந்த நிராபாய் அவ்வளவு ஸ்ரத்தையோட கேட்க, ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டார். வாசல்ல வந்து ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா திடுக்கிடுது அவளுக்கு. கண்கள்ல ஆனந்த கண்ணீர். சமர்த்த ராமதாசருடைய குரல் கேட்ட உடனே 2 பேரும் வாசல்ல ஓடி வர, கம்பீரியமா நிக்கிறா. சத்குருநாதர், என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதான். தெய்வம் தேடி வந்து வாசல்ல நிக்கிறது, எனக்காக நிக்கிறது. என் வீட்டு வாசல்ல எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக
தெய்வம் தேடிண்டு வந்திருக்கு. இது எதுவுமே ஹைப் கிடையாது. ரொம்ப ஜாஸ்தியா குருவை பத்தி சொல்றோம்லாம் கிடையாது. குரு தன்னுடைய நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அது அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ண காத்துட்டு இருக்கணும். எப்பொழுதுமே அந்த ரிசீவிங்ல இருக்க, அப்பொழுதுதான் அதனுடைய மகாத்மியம் புரியுமா. ஓகே, இதெல்லாம் எப்ப வேணா கிடைக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேருக்கு அவ்வளவு அழகா அனுபவங்கள் கிடைக்கிறதா குரு வருவார், ரிசீவிங்ல இருக்க மாட்டா, இப்படி சோம்பேறித்தனமா இருப்பா. யாத்திரைகள் நான் சில சமயத்துல கோச்சுப்பேன். ஏன்னா அந்த ரிசீவிங் இருக்க வேண்டாமா? எப்ப வேணாலும் நல்லதை வாங்கிக்கிறது தெளிவா இருக்கணும். வாழ்க்கையிலையும் சரி, நல்லது எங்க இருந்து வேணா, எப்படி வேணா, எந்த சமயத்துல வேணாலும் வரும். இப்ப நாரதர் வந்தார், துருவனுக்கு தெரியாது நாரதர் வரப்போறான். வந்தார், அழகா ரிசீவ் பண்ணிட்டானா இல்லையா? கோபிகைகள் குளிச்சுட்டு இருந்தா, அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா, குடும்ப வேலைகள் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா பகவானுடைய வேணுகானம். ஜம்முன்னு வாங்கோடி ராசமாடலாம் அப்படின்னா அவ்வளவுதான். கிருஷ்ண தியானத்தோட ஓடி வந்துட்டா. வேற யார பத்தியும் அங்க தியானமே இல்லை. அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னு காத்துட்டு இருந்த கோபிகைகள் தேடி ஓடி வந்துட்டாளாம். அழகா வந்தார்கள். கண்ணனும் ஆனந்தமா அவர்களோட ராசமாட ஆரம்பிச்சான். அவளை நிம்மதியா இருந்த. திடீர்னு அவளோட போக்கஸ் மாறி போயிடுத்து. அழகு, பெருமை, சௌந்தர்ய மதம், சௌபாகிய மதம், இது எல்லாம் வந்துடுதா. கண்ணன் கிட்ட போக்கஸ் போயிட்டுதா, கண்ணன் கிளம்பிட்டான். பல சந்தர்ப்பங்கள் நமக்கு அவ்வளவு அழகா பகவத் அனுபவம் வருது, போக்கஸ் மாறி போயிடுறது. சரியா? எப்பொழுதுமே ரிசீவிங் ரெடியா இருக்கும். எனி டைம், எனிவேர், எனி ஹவுன்வோ, காத்தாலையோ மத்தியானமோ அர்த்தராத்திரியோ நடு ரோடோ, ஏன்னா எங்க வேணா அனுகிரகம் கிடைக்கும். கபீர்தாசருக்கு விடியற் காலம்புற சமயத்துல குருநாதருடைய சரண கமலம் பட்டு அனுகிரகம் கிடைச்சது. ராம் ராம் அப்படின்னு உபதேசம். எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப காத்துன்னு இருக்கணும், வாங்கிக் கொள்வதற்கு தயாரா இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கப்படாது. அது தூங்கவே கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை. சோம்பேறித்தனம் இருக்கப்படாது. அந்த ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துல உலகத்துல என்ன வேணா நடக்கும், எது வேணா மாறும், நம்மளே மாறி போயிடுவோம். இந்த நிராவும் நிலோஜியும் அவ்வளவு ஆச்சரியமா காத்துருந்தார்கள். சமர்த்த ராமதாச வந்தாச்சு, அழகா அவருக்கு பாத பூஜை பண்ணியாச்சு, வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயாச்சு. சமர்த்த ராமதாச ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணார். இவன் நினைச்சதை விட, ராமா உனக்கு உபதேசம் பண்றேன் அவரா கூப்பிட்டார். அலையில கைய வச்சார். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய 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 ஜெய ராமா அப்படின்னு நல்லா உபதேசம் ஆயிடுச்சு. அப்புறம் அவரே சொன்னார், பிக்ஷை போட எனக்கு நல்லா சமையல் பண்ணு அப்படின்னு விட்டார். ரொம்ப உரிமையோட, ரொம்ப ஸ்ரத்தையோட பார்த்து 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 அவருக்கு அழகா தளிகை பண்ணி போட்டா. சமத்தா நன்னா சாப்பிட்டார். ரொம்ப உகந்து போயிட்டார். ஏன்னா உங்க மனசுல எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஸ்ரத்தை இருக்கோ அத்தனை கத்தனை குருவுடைய மனசுல அப்படி ஒரு பொங்கி பரிவும், அந்த பொங்கும் பரிவுன்னு சொல்லுவா. பொங்கும் பரிவு அப்படி பொங்கி வர்றது. சமர்த்தராமதாச நல்ல சத்புத்திரன் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்படியே நடந்தது.
நல்ல ஒரு குழந்தை பிறந்துட்டான். குழந்தைக்கு சமர்த்த ராமதாசரே வந்து தூக்கி உபதேசம் பண்ணி அதுக்கு பேரு வச்சுட்டார், ராமச்சந்திரன்னு பேர். பேர் வச்சது மட்டும் இல்லை, அவர் சொல்லிட்டார் இவன் இந்த இந்து ராஷ்டிரத்துக்கு அவ்வளோ பெரிய சத்காரியங்கள் பண்ணுவான் அப்படின்ட்டார். மகாத்மாக்கள் அவ்வளவு அழகா சங்கல்பம் பண்ற. வாங்கிக்க ரெடியா இருங்கோ, இதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பி ரெடி. உடனே இதுவா அலையாதீங்கோ. பகவான் எப்ப அனுகிரகம் பண்ணாலும் எப்படி அனுகிரகம் பண்ணாலும் வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். சரியா? அப்ப அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் அனுகிரகம் பண்ணிட்டா. கொஞ்ச நாள்ல அந்த நிராபாயி அந்த குழந்தை அவ்வளவு அழகா பெத்தா. ராமச்சந்திரன் பேர் வச்சுட்டார், வளர்க்கிறா. பின்னாடி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜேவினுடைய முக்கியமான மந்திரிகள்ல இவரும் ஒருத்தர். அமாத்திய அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதியே கொண்டாடி இருக்கார் இந்த பிள்ளை. அமாத்திய அப்படின்னா ராஜாவே செலக்ட் பண்ண கவுன்சிலர். ராஜா ஏதான ஒரு விஷயம்னா இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம ஒன்றும் பண்ண மாட்டார். அத்தனை ஒரு புத்திசாலி. ஃபைனான்ஸ் அதெல்லாம் மகா கெட்டிக்காரர். பார்த்து எல்லாத்தையும் சரியா பண்றதுல அத்தியுதமான ஒருத்தரா. பார்த்துக்கோங்க, அந்த நிலோஜி சோந்தேவ் நிராபாயி இப்படி அனுகிரகத்தை வாங்கிட்டா. தபஸ் பண்ணுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பொறுமையா இருங்கோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனம் வைங்கோ. குருநாதன் அனுகிரகம் பண்ணியே தீருவா. புரிஞ்சுதோ? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஜெய் போலோ समर्थ रामदास स्वामी की जय। बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।